ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வர சொன்னால் 12 ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். இவளெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கடவுளே என்னதான் பண்ணுறா? ஒருவேளை மேக்கப் பண்ணுறாளோ? இருந்தாலும் இருக்கும். அப்பாடி வந்துட்டா. என்னாச்சு? எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 12 o'clockலாம் வர சொன்னேன், 12:30 ஆகுது. உனக்கு என்ன, நீ ஈஸியாக வந்துட்ட. நான் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வர வேணாம். ஏய், இன்னும் தெரியாமல் எதுக்கு வர? சொல்லிட்டே வரலாமே. அதுதான் நம்ம 2 பேர் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, உங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ளை கேட்டுகிட்டே போயிட்டாங்க. இன்னும் எதுக்கு நீ பயந்துட்டுருக்க? என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சா இப்போ ஏதாவது நினச்சிப்பாங்கல்ல, அதான் தெரியாமல் வந்தேன். ஐயோ அச்சு, நீ மாறவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆனால் கூட எல்லாருக்கும் பயந்து பயந்து என்கிட்ட பேசுவ போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போல்லாம் தைரியமாக பேசுவேன். சரி, எதுக்கு என்ன வர சொன்ன சொல்லு. இந்தா இது புடி. என்ன கிரிஷ் இது? இது புடி, வாங்கிக்கோ ஃபஸ்ட்டு சொல்கிறேன். கொடு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அச்சு. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை, நான் மறந்தே போயிட்டேன் கிரிஷ். ஆமாம், என்னையாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. சரி சரி, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐயோ கடவுளே, நான் ஞாபகம் வச்சிருந்து உனக்கு gift வாங்கிட்டு வந்தனே, உனக்கு அந்த ஞாபகமே இல்லைல்ல? கிரிஷ், நிச்சயமா மறந்துட்டேன், எனக்கு ஞாபகமே இல்லை. எங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எந்த ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகத்திலே இல்லை, பார்த்துக்கேன். ஓ, நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறது. உண்மையாக தான் சொல்கிறேன், நம்பலனா போ. சரி சரி, நைட் டைமு ரொம்ப நேரம் வெளியே நிற்க வேணாம், யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்க. நீ போய் தூங்கு, காலையில் மீட் பண்ணலாம். சரி, நீ கால் பண்ணி சொல்லி எங்கே வரேன்னு, நானும் வரேன். சரி அச்சு, பாய், குட் நைட். பாய் கிரிஷ், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, என்னோட லவ்வருக்காக நான் gift கொடுத்தேன், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்ண்ணா? போய் தூங்கு போ. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும், கிஃப்ட்டை பிரித்து பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிடுனேன். ஆமாம், இதில் என்ன இருக்கு? உனக்கு பிடிச்சது தான் இருக்குன்னு வச்சுக்கேன். அப்படியா? சரி, இப்பயே பிரிக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, வீட்டில் போய் பிரித்து பாரு. சரி, யாராவது பார்க்க போகிறாங்க, நான் கிளம்புறேன்னா. பாய் அச்சு, குட் நைட். குட் நைட். பரவாயில்ல, கிரிஷ் கொஞ்சம் நல்ல பையன்தான். நான் மறந்துட்டாலும் அவன் மறக்காம gift கொடுக்குறான் நீ வேலண்டைன்ஸ் டேக்காக. நாமளும் நாளைக்கு காலையில் எழுந்ததும் கடைக்கு போயிட்டு ஏதாவது gift வாங்கணும் கிரிஷ்காக. என்ன வாங்கலாம்? குட்டிச்சி, ஐஷு, குட்டிச்சி என்னடி பண்ற? இங்க வா. என்ன அர்ஜுன், எதுக்கு கத்திட்டே இருக்கீங்க? இங்க வாடி. என்ன விஷயம் அர்ஜுன், சொல்லுங்க. டீ காஃபி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஐஷு. அர்ஜுன், எனக்காகவா? ஆமாண்டி குட்டிச்சி, இப்படி. தேங்க்யூ அர்ஜுன், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு ஞாபகமே இல்லை அர்ஜுன், மறந்துட்டேன். ஆமா மேடம், எல்லாத்தையும் மறந்துடுங்க. போன வருஷம் வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் என்னை என்ன பாடுபடுத்தினேன். யாருக்கும் தெரியாம உங்க வீட்டுல இருந்து சவரேறி குதிச்சு வந்து என் ரூம்க்கு வந்து என்ன அமக்கலம் பண்ணேன். என்ன பண்ண? gift தானே கொடுத்துட்டு போனேன். ஐயோ, gift மட்டுமா கொடுத்துட்டு போனேன்? ஒரு பாட்டு பாடினியே, கடவுளே, என்னால மறக்கவே முடியாது. என்ன அர்ஜுன் இப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா, உன்னோட லவ் எந்த அளவுக்குன்னு காமிக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடினியே, அதுல இருந்து 2 நாள் வரைக்கும் எனக்கு காதே கேட்காம இருந்தது தெரியுமா? அர்ஜுன், ஏன் இப்படி சொல்றீங்க? குட்டச்சி, உண்மையாதாண்டி சொல்றேன், கிண்டல் பண்ணல. அந்த பாட்டை கேட்டுட்டு ஏன்டா இவ்வளவு லவ் பண்ணுமோன்னு தோணுச்சு தெரியுமா அந்த நிமிஷம். போதும் போதும், எங்க வீட்டுக்கு தெரியாம உங்களுக்கு வந்து விஷ் பண்ண பாருங்க, என்ன சொல்லணும். குட்டச்சி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஐஷு, லவ் யூ ஸோ மச். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அர்ஜுன், லவ் யூ ஸோ மச். நீங்க கடைக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அர்ஜுன். இதையே எத்தனை முறை சொல்லுவ? என் லைஃப் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவந்திகா, அவந்திகா, அர்ஜுன். ஹாய் கார்த்திக், வாப்பா வாப்பா, வந்து உட்காரு வா. இருக்கட்டும் ஆண்டி. அவந்திகா இல்லையா ஆண்டி? அவந்திகாவா? அவன் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னது, பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போயிருக்காங்களா? ஆமாப்பா, இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் போயிருக்காங்க. அப்படியா ஆண்டி? ஆனால் நான் காலையில் கால் பண்ணப்ப அவந்திகா என்னை வர சொல்லியிருந்தாளே. என்னது, அவந்திகா வர சொன்னாளா?
இல்லப்பா, அவளுக்கு அவங்க அத்தை வீட்டுக்கு போறாங்கன்னு நேத்தே தெரியுமே. இல்லை ஆண்டி, அவள் தான் என்னை காலையில் வர சொன்னான். அப்படியாப்பா? சரிப்பா, மறந்து சொல்லிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆண்டி, அதுதான் நானும் நினைக்கிறேன். அவங்க போகிறத மறந்துட்டு என்கிட்ட வர சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அவளை மறந்துருப்பா, வேணும்ட்டே தான் சொல்லியிருப்பா. சரிப்பா, என்ன விஷயம் சொல்லுப்பா. அவந்திகா கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமாம் ஆண்டி, பர்சனலாக பேசணும் தான் வந்தேன். என்ன விஷயம்ப்பா? ஏதாவது முக்கியமான விஷயமா? கல்யாண விஷயமா பேசணுமா? அதெல்லாம் இல்லை ஆண்டி, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதனால அவந்திக்காவுக்கு விஷ் பண்ணலான்ட்டு வந்தேன். இந்த gift கூட அவளுக்காக தான் ஆண்டி வாங்கிட்டு வந்தேன், ஆனால் அவள் இல்லையே. சரிங்க ஆண்டி, இந்த gift நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். அவந்திக்கா வந்தோடனே அவகிட்ட கொடுத்துறீங்களா, நான் கொடுத்தேன்னு சொல்லி? அது எப்படிப்பா? வேலண்டைன்ஸ் டேக்காக நீ அவளுக்கு வாங்கிட்டு வந்தது, அதை நான் எப்படி வாங்கி வைக்க முடியும்? வேற என்ன ஆண்டி பண்ணுறது, அவள் எப்போ வருவான்னு தெரியல. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, மீட்டிங் வேற இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக போயே ஆகணும் ஆண்டி. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. இது அவந்திக்கா வந்தோடனே கொடுத்துறீங்களா ஆண்டி? ஆ சரிப்பா. ஆண்டி, மறக்காமல் கொடுத்துருங்க. ஆ சரிப்பா, நான் கொடுத்துட்றேன். ஆமாம் ஆண்டி, அர்ஜுன் இல்லையா? அர்ஜுன் இப்போதான்ப்பா கிளம்புனா. நீ வேணா கால் பண்ணி பாருப்பா. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். ஐயோ கார்த்திக், இருப்பா, சாப்பிட்டு போப்பா. இருக்கட்டும் ஆண்டி, எனக்கு டைம் ஆகுது, நான் இன்னொரு நாள் வரேன். அட்லீஸ்ட் காஃபியாவது குடிச்சிட்டு போப்பா. இருக்கட்டும் ஆண்டி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரிங்க ஆண்டி, நான் வரேன். அக்கா, போயிட்டு வரேன்க்கா. ஆ சரிப்பா. போறேன்னு தெரிஞ்சும் இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணா? பாவம், அந்த பையன் வந்து ஏமாந்து போறான். சரிம்மா, அனிதா, இதை என் ரூம்ல வைக்கிறேன். சப்போஸ் நான் எங்கேயாவது வெளியில போயிருந்தேன்னா அவந்திகா வந்ததை எடுத்து கொடுத்துருனே. கார்த்திக் வந்து கொடுத்துட்டு போனான்னு சொல்லி கொடு, சரியா? ஆ சரிங்க அத்தை. அண்ணி, அவ தெரிஞ்சே தான் போயிருப்பா. ஏய், அத்தை இருக்காங்க, பொறுமையா பேசு சஞ்சு. நான் உண்மையை தானே நீ சொன்னேன், இவங்களுக்கு எதுக்கா நீ நான் பயப்படணும்? இப்போ இருந்தாலும் அத்தைக்கு கேட்டா அத்தை திட்டுவாங்கல்ல. அண்ணி, நிஜமாவே அவ வேணும்ட்டு தான் போயிருக்கா. காலையில கால் பண்ணி சொன்னாராமே அவர் தான். ஏன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி gift தானே கொடுக்க வந்திருக்காரு, சொல்லிட்டு தானே வந்திருப்பாரு. அதை வாங்கி வச்சுட்டு போயிருந்தா என்னவா அவளுக்கு? ஆமா சஞ்சு, அவ மாறிட்டேன்னு சொல்றா. எனக்கு என்னவோ டவுட்டா தான் இருக்கு. கடைசியில கல்யாணத்துல போய் நின்று ஏதாவது தகராறு பண்ணுவாளோன்னு எனக்கும் அந்த டவுட் இருந்துட்டே தான் நீ இருக்கு. ஆனா கிறிஸ்டியன்னா கூட முழுசா நம்புறான் அவளை. அவன் மட்டுமா? நம்ம வீட்டில் எல்லாரும் தான் அவளை நம்புறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறான்னு சொல்லி தலை மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. ஆனால் அவளை பற்றின உண்மை யாருக்கும் தெரிய மாட்டேங்குதே. எனக்கு என்னவோ அவன் நடிக்கிறான்னு தோணுது சஞ்சு. எனக்கும் அப்படிதான் நீ தோணுது. ஏன்னா அவள் மாறுற கேஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவள் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். மாட்டுவா, கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக மாட்டுவா. நான் அவளை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். சரிங்க அண்ணி, நான் கொஞ்சம் முக்கியமான விஷயமா வெளியில் போயிட்டு வரேன். ஆ, என்னங்க மேடம், வெளியில் போகிறீங்களா? ஆமாம் அண்ணி, வெளியில் போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடுவேன். ஓ, என்ன விஷயம் மேடம்? யாரை பார்க்க போகிறீங்க? ஒரு முக்கியமான விஷயமா ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். பாய் ஃப்ரெண்டா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் என் ஃப்ரெண்டு. ஓ, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான் அண்ணி, வேற என்ன? ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு. சரி சரி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளாக ஆளே சரியில்லை நீ. ஐயோ அண்ணி, திருப்பி ஆரம்பிக்காதீங்க, வேணா, போதும். நான் நார்மலாக தான் இருக்கேன். சஞ்சு, நான் உன்னை எப்போதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீ ரொம்ப மாறிட்ட. இப்போ கூட பாரு, வேலண்டைன்ஸ் டே அதுவுமா வெளியில் போகிறேன், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன். எந்த ஃப்ரெண்டோ யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தான் வெளிச்சம். அண்ணி, நான் ஃப்ரெண்டை பார்க்க மட்டும்தான் போகிறேன், போதுமா? அப்படியும் ஏதாவது ஒரு விஷயம்னா உங்ககிட்ட நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ஓகேவா? இப்போ என்னை போக விடுங்க, பாய். அவந்திகா விட முதல்ல இவளை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். வர இவ போக்கே சரியில்லை. என்ன, நம்ம ஆளை இன்னும் காணோம். அப்போவே கிளம்பிட்டேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தா, இன்னும் காணுமே. வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஹாய் சக்தி. ஹாய் சஞ்சனா, வாங்க. என்ன சக்தி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஆமாங்க. ஐயோ சாரி சக்தி, நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அதான் லேட். சாரிண்ணே. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்னீங்க? அது வந்து சஞ்சனா, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஆமாம், கையில் என்ன கிஃப்ட்டு? உங்களுக்கு தாங்க. என்னது, எனக்கா? ஆமாங்க. எனக்கு எதுக்கு இப்போ கிஃப்ட்டு? அது வந்துங்க, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை, அதனால தான் உங்களுக்கு gift கொடுக்கலான்னு. ஹலோ, என்னங்க இப்போ தான் பேசணும், அதுக்குள்ளே ப்ரப்போசலா? உங்களை நான் ரொம்ப நல்லவர்னு நினச்சிட்டேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹலோ, ஒரு நிமிஷங்க சஞ்சனா, ஒரு நிமிஷம், கோவப்படாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. என்ன சொல்கிறது கேளுங்க.
வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு லவ்வருக்கு மட்டும்தான் gift கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லைங்க. நம்ம யார் மேலே அன்பா பாசமாக இருக்கோமோ அவங்க எல்லாருக்குமே gift கொடுக்கலாம். இன்னைக்கு காலையில் என் தங்கச்சிக்கு கூட தான் gift கொடுத்தேன், எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன், அப்பாவுக்கு கொடுத்தேன், என் அண்ணனுக்கு கொடுத்தேன், எல்லாருக்கும் தான் gift கொடுத்தேன். அதுக்குன்னு அவங்க எல்லாம் என்னோட லவ்வர் ஆயிடுவாங்களா? எல்லார் மேலேயுமே நான் அளவு கடந்த பாசம் வச்சுருக்கேன். அதனால தான் அவங்களுக்கெல்லாம் gift கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி தாங்க ஒரு ஃப்ரெண்டாக உங்கள் மேலேயும் நான் அன்பு பாசம்லாம் வச்சுருக்கேன். அதனால தான் ஒரு gift கொடுக்கலாமேன்னு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னடானா அவசரப்பட்டு என்னை இப்படி திட்டுறீங்க. ஐயோ சாரி சக்தி, சாரி சாரி சாரி. நான் உங்களை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சாரி சாரி சக்தி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. இருக்கட்டும்ங்க, பரவாயில்ல. சாரி சக்தி, நான் அவசரப்பட்டு திட்டிட்டேன். அதனால என்னங்க, ஒரு பொண்ணா நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறது ஓகே தான். ஆனா என்னை நீங்க சந்தேகப்படுறதாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சாரி சக்தி, ப்ளீஸ். சாரி 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 சக்தி. சரிங்க போதும், எத்தனை முறை சாரி சொல்வீங்க? நான் உங்களை திட்டிட்டேன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சரி ஓகே, நான் உங்களை மன்னிக்கணும்னா இந்த gift வாங்கிக்கோங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. சக்தி, என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க லைஃப் லாங் ஒரு நல்ல ஃப்ரெண்டா என் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக இருப்பேன் சக்தி. சரிங்க வாங்க அப்படி போய் உட்காந்து பேசுவோம். இங்க தனியா இருக்கிறதுனால யாருன்னா பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க நம்மள. அந்த பக்கம் போய் கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து பேசுவோம் வாங்க. ஆ ஓகே சக்தி. அப்பா ஏதேதோ சொல்லி கொடுத்தாச்சு gift அவ கையில. நல்ல வேலைடா சக்தி, நீ மாட்டிப்பேன்னு நினைச்சேன், தப்பிச்சிட்ட. எப்படியோ gift போய் அவ கையில சேர்ந்துருச்சா, அது வரைக்கும் சந்தோஷம். எவ்வளோ ஒரு ஜென்யூனாக நடந்துக்கிறான் இவன். நான் கூட கொஞ்ச நேரத்தில் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் இவன் அப்படி இல்லை. ஏற்கனவே என்னை காப்பாற்றினதுக்கு இவன் மேலே நிறைய அன்பு பாசமும் வந்துருச்சு. இப்போது தனியாக பேச வேணாம், கும்பலோட கும்பலாக உட்காந்து பேசலான்னு சொல்கிறான். என் மேலே பழி வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். யாரோ என்னை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவன் மேலே இருக்க நம்பிக்கை பாசம் அன்பெல்லாம் இருக்க இருக்க பெருசாயிட்டே போதே. ஒரு வேளை இவனை நான் லவ் பண்ணிடுவனோ? சேச்சே இல்லை. சக்தி நம்மளுக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். அவன் மனசில் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்கோன்னு அவனே சொல்கிறான். நம்ம லவ் கிவ்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு தான். சஞ்சனா வேணா, சக்தி உனக்கு ஃப்ரெண்டு தான். லவ் அது இதுன்னு எந்த ஃபீலிங்கும் உனக்குள்ளே வரக்கூடாது. இதெல்லாம் வந்ததுன்னு சக்திக்கு தெரிஞ்சாலே மனசு உடஞ்சி போயிடுவான். சஞ்சனா, நீ எப்போதான் என்ன லவ் பண்ணுவியோ? ஏதேதோ போய் சொல்லி திருட்டுத்தனமா இந்த gift உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அடுத்த வருஷமாச்சு என் லவ் சக்ஸஸ் ஆகி வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணி இந்த gift உன் கையில் கொடுக்கணும். அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆசை. கூடிய சீக்கிரம் என் மேலே உனக்கு லவ் வரும். வர வைப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.